வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, லாஸ்ட் கிளாஸில் சோலார் ஆப்ரேட்டட் ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பொதுவாக சோலார் பயன்படுத்தி சைக்கிள், பைக், கார், மோட்டார் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. பட் ஆடியோ சிஸ்டம் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ஆடியோ சிஸ்டம் என்ன லோடு, எத்தனை வாட்ஸ் யூஸ் பண்ணுங்களோ அதுக்கு தக்கவாக என்ன பண்ணி ஆகணும், பேனல் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு பேனல் இருந்தால் போதும். பேனல்லேருந்து வர்ற அவுட்புட் வோல்ட்டு என்ன வோல்ட்டு, உதாரணமாக 12 வோல்ட் பேனல் அப்படின்னா 24 வோல்ட் வரும், டிசி வரும். அந்த டிசியை நாம் அப்ளிகேஷனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா 12 வோல்ட் ஆப்ரேட் சிஸ்டமாக இருந்தால் 12 வோல்ட் கொடுக்கணும். அதுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பக் கன்வெர்ட்டரோட பெஸ்ட்டு வே எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சோலார் கண்ட்ரோல் மாடூல் இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஈஸியாக சிம்பிளாக ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணணும். வீட்டில் ஒரு எஃப்எம் பிளேயர் 24 ஹவர்ஸும் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டரி பேக்கேஜ் பண்ணணும். அப்போது சோலார் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம், டிசி சோர்ஸாக மாற்றுறோம், 12 வோல்ட் டிசியாக மாற்றுறோம். 12 வோல்ட் டிசியை நம்ம டைரெக்டாக அந்த பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்து பவர் ஆம்பிளிஃபையரை ரன் பண்ண வைக்கலான்னு சொல்லியாச்சு இல்லையா. இந்த பவர் ஆம்பிளிஃபையரில் வால்யூம் கூட்டுறோம், குறைக்கிறோம், பாஸ் கூட்டுறோம், குறைக்கிறோம். இதை போலலாம் கரண்ட் டேக்கன் மாறி அமையும். அதையெல்லாம் இந்த சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய சோர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் லோடை பொறுத்து தான் எல்லாமே. சப்போஸ் ஒரு 50 வாட்ஸ் லோடு அப்படின்னா அதில் பெரிய பிரச்சனை இருக்காது. இதே 200 வாட்ஸ் லோடு அப்படிங்கிறப்ப அது மாறுதல் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம 24 மணி நேரம் பாட்டு கேட்கணும். பகல்லையும் பாட்டு கேட்கணும், இரவுலையும் பாட்டு கேட்கணும். ஏன்னா சோலார் எனர்ஜி பகலில் இருக்கும், அதுவுமே நிறைய தடங்களோடு தான் வந்து சேரும். அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம எப்படி தொடர்ந்து இன்ட்ரப்ஷன் இல்லாமல் பாட்டு கேட்குறது அப்படின்னா நடுவில் ஒரு பேட்டரி ஆட் பண்ணணும். இதுதான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க, இதான் பேட்டரி. சோலார் பேனல் இதில் 22 வோல்ட் வருது டிசி. அதை 12 வோல்ட்டாக உங்களுக்கு பக் கன்வெர்ட்டர் மூலிமா மாற்றிடுறோம். அந்த 12 வோல்ட்டை ஒரு டயோடு வழியாக இந்த லெட் ஆசிட் பேட்டரி கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற லெட் ஆசிட் பேட்டரி 12 வோல்ட்டு 7 ஆம்பியர் ஆர் 10 ஆம்பியர். அப்போ இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும். இந்த பேட்டரியோட வோல்ட்டை தான் இந்த ஆம்ப் எடுத்துக்கும். இங்கே என்ன சோர்ஸ் அதை பற்றியெல்லாம் தெரியாது. இதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பேட்டரி எவ்வளோ வோல்ட்டு, எவ்வளோ ஆம்பியர், அதுதான். அப்போ ஏற்கனவே இது 12 வோல்ட் பேட்டரி ப்ளஸ் ஆம்பியர் இருக்குது. அதன் மூலிமா என்ன பண்ணும், இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம். இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு ஒரு டயோடு வழியாக உங்களுக்கு வோல்டேஜ் கொடுத்துறோம். அதனால் இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால், ஸ்பீக்கர் ஷார்ட் ஆகுது இல்லை கிளாஸ் டி ஐசி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஷார்ட் சர்க்கியூட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்க தான் ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இது 6 ஆம்ஸ் டயோடு அல்லது 3 ஆம்ஸ் டயோடு யூஸ் பண்ணணும். இந்த பேட்டரியோடைய வோல்ட்டை நம்ம மானிட்டர் பண்ணலாம், மேனுவல் தான். இப்போ 11.5 இருந்ததா அது லோ, 13.5 to 14.5 இருந்தால் ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அப்போது இதை வெரிஃபை பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். பேட்டரி சார்ஜில் இருக்கா இல்லையா. அப்படி ஒரு வேளை பேட்டரி ஃபுல் சார்ஜில் இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கொடுத்து நம்ம கட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு 24 ஹவர்ஸ் பாட்டு திறந்து கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பேட்டரிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் வேணும். சார்ஜ் ஃபுல்லாகிருச்சுன்னா கட் ஆகணும், சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், சார்ஜிங் ஆக ஆரம்பிக்கணும். அப்போது ஒரு சிம்பிளான சர்க்யூட்டை இந்த சர்க்யூட்டுக்குள்ளே எப்படி வைக்கலாம், இதுதான் வீடியோ. என்ன வீடியோ பார்க்குறோம் பாருங்கள். பேட்டரி ஓவர் சார்ஜிங் கட் ஆஃப் சர்க்யூட். பேட்டரி ஓவர் சார்ஜிங் கட் ஆஃப் சர்க்யூட். ஓவராக சார்ஜ் ஆகக்கூடாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோலார் எனர்ஜி நல்ல ஆம்பியர் இருக்கும், ஸ்ட்ரென்த்து பக்காவாக இருக்கும். அது லெட் ஆசிட் பேட்டரியை சில நேரங்களில் 1/2 ஹவர்லேயே சார்ஜ் ஃபுல்லாகிடும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த பேட்டரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுலேருந்து புகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும், ஏஜ் ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டூரபிலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவர் வோல்டேஜினால். இன் ஆர்டர் டு அவாய்ட் இதை பண்ணணுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை இம்ப்ளைஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்குறத இன்றைக்கி வீடியோ, ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ. இப்போ சர்க்யூட்டில் பாருங்கள், இந்த ஃப்ரம் சோலார் பேனல்லேருந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பக் கன்வெர்ட்டர்லேருந்து வருது.
12 வோல்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் கான்ஸ்டண்ட்டாக வரும். இந்த வோல்ட் என்ன பண்ணும், இந்த 330 ohms ட்ரூ வாட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக நேராக இங்கே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலே, இது ஃபுல்லாக வந்து ஒரு ரிலே, இது ஃபுல்லாக வந்து ஒரு ரிலேனால் உங்களுக்கு தெரியும் 5 பின் இருக்கும் இல்லையா. பாருங்கள் இந்த மாதிரி ரிலே வந்து இப்படி இருக்கும். அந்த ரிலேயில் வந்து இந்த இடத்துல வந்து காயில், அதாவது ரிலே காயில், இது வந்து போல், இது 2 வே, இது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் என்சி நார்மலி க்ளோஸ், இது நார்மலி ஓப்பன், நார்மலி ஓப்பனில் தான் இருக்கும். இந்த காயிலுக்கு இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் கிடச்சா அந்த ரிலே எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் ஆச்சுன்னா இந்த ரிலே வந்து டக்குன்னு சத்தம் வரும், கான்டாக்ட் மாறும். இங்கேருந்து இது நேரம் என்ன ஆயிரும், இங்கே போயிடும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரிலே பற்றி இல்லையா. சரி, இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா இதில் வர்ற டிசி ப்ளஸ் வோல்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி நேராக ரிலே காயினுடைய போலுக்கு போகும். போலிலிருந்து என்ன பண்ணுது, நேராக உங்களுக்கு இந்த பேட்டரிக்கு போகும். பேட்டரி போய் சார்ஜ் ஏறும். இந்த இடத்துல நம்ம 12 வோல்ட் 10 ஆம்பியர் கொடுத்துருக்கோம். அதே சேம் டைம் என்ன பண்ணும், இந்த 2.2K ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு எல்இடி போட்டு, ரெட் கலர் எல்இடி இண்டிகேட்டரு, இது வந்து சார்ஜிங் இண்டிகேட்டர். அப்போது இதை கனெக்ட் பண்ணினோடனே இந்த ரிலே காயிலுடைய போல் வேவ் மூலிமா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பேட்டரிக்கு சார்ஜ் ஏறும். அட் த சேம் டைம் இந்த இண்டிகேட்டருக்கு வோல்ட்டு போகும். அதே நேரத்தில் இந்த வோல்ட் என்ன பண்ணும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோனுடைய கேத்தோடுக்கும் போகும். இந்த இடத்துல 12 வோல்ட் ஜீனர் டயோடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்ஸ் அகைன் 12 வோல்ட் டிசி நேராக என்ன பண்ணும், போல் வே பேட்டரியோட ப்ளஸ்ஸு தென் சார்ஜிங் இண்டிகேட்டர் இதுக்கு போகும். அட் த சேம் டைம் இது என்ன பண்ணும், நேராக 12 வோல்ட் ஜீனருடைய கேத்தோடுக்கு போகும். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், BC547, ஒரு NPN டிரான்சிஸ்டர். ஒரு NPN டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும்னா பேஸுக்கு 0.5 அல்லது 0.7 வோல்ட் வரணும். 0.5 to 0.7 வோல்ட் வரணும். பொதுவாக ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னா இந்த கலெக்டர் எமிட்டர் எப்பொழுதுமே ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாம் சொல்லணுன்னா எஸ் பாருங்கள், இது ஒரு டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் எமிட்டர் கிரவுண்டு. இந்த இடத்துல ஒரு பல்ப் கொடுத்துட்றோம், லோடு ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு 12 வோல்ட் கொடுத்துட்றோம், ஒரு பல்பு, கலெக்டர், எமிட்டர் கிரவுண்டு, அதாவது லைசிஸ், இது ஒரு பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுத்துறோம் ப்ளஸ் மைனஸ். இந்த பல்ப் எரியுமானா எரியாது. ஏன் எரியாதுன்னா இந்த கலெக்டர் டு எமிட்டர் எப்பொழுதுமே ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு அனலாக் மல்டிமீட்டர் இருந்தால் ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்டுமே 30 நாள் ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கிறதுனால யார் வேணால் பயிற்சி பெறலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யார் வேணால் பயிற்சி பெறலாம். படிப்பு இல்லைனாலும் படிப்பு முக்கியம் இல்லை, ஆனால் இருந்தால் நல்லது. ஓகேவா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது, படித்து வச்சுங்க. எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வர முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 10க்கு மேற்பட்ட எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் தேவை. ஏன் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறக்கூடாது? எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு முயற்சி இருந்தால் போதும். பயிற்சி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா கிடைக்கும். ஆன்லைனில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், மணி மிச்சமாகும். ஆன்லைனில் எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு டிரான்சிஸ்டர், கலெக்டர், எமிட்டர், ஒரு NPN டிரான்சிஸ்டர். இந்த இப்போ இருக்கிற ஆஸ்பார் சர்க்கியூட் படி இந்த பல்ப் எரியாது. இந்த பல்ப் எரியணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் வரணும், இந்த பாயிண்ட்டுக்கு மைனஸ் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எமிட்டர்லேருந்து உங்களுக்கு நேராக இந்த கலெக்டருக்கு கண்டக்ட் ஆகணும். பாருங்கள், இந்த எமிட்டர்லேருந்து இப்படி கண்டக்ட் ஆகணும். இந்த நெகட்டிவ் வந்து இங்கே வரணும். வந்தால் தான் இந்த பல்ப் எரியும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் அல்லது 0.7 வோல்ட் வந்தால் இந்த பல்பு எரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கொடுத்துட்றோம். இந்த சுவிட்சிலேருந்து கொடுத்துட்றோம். இது ஒரு 68K
ரெசிஸ்டன்ஸு, இது 12 வோல்ட் சப்ளை ப்ளஸ் ஆர் மைனஸ் பேட்டரி. இப்போ இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல என்ன உங்களுக்கு இந்த 0.5 வோல்ட் ஆர் 0.7 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த பல்ப் எரியும். இது ஓப்பன் பண்ணிட்டால் பேஸுக்கு வோல்ட்டு கிடைக்காது, இந்த இது ஒர்க் பண்ணாது. இதைத்தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரிலே காயில் பல்புக்கு பல ரிலே காயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர், எமிட்டர், இதுதான் ஒரு ரிலே காயில். ரிலே காயில் இந்த மாதிரி இருக்குது, போல் வே இந்த மாதிரி இருக்குது. இதனுடைய கண்டக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொறுத்து இங்கே ப்ளஸ்ஸு 12 வோல்ட்டு, இது கலெக்டர், இது எமிட்டர் இங்கே இருக்குது. இந்த பேஸுக்கு நம்ம வோல்ட்டு கிடைக்கிறத பொறுத்து, இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலியம் பேஸ் கிடைக்கிறத பொறுத்து இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணும். இதுதான் சர்க்யூட். இது சிம்பிளாக யார் வேணாலும் ஒரு டாட் பிசிபியில் அசம்பிள் பண்ணிடலாம். இந்த பேஸ் வோல்ட்டு எப்படி கிடைக்கும், இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். அதுதான் சர்க்யூட். இப்போ பாருங்களேன், இந்த சர்க்யூட்டில் இப்போ எப்படி இருக்குது, அப்போது இங்கே இருக்கிற ப்ளஸ் வோல்ட்டு நேராக போய் பேட்ரி போகும், இந்த பேட்ரி இண்டிகேட்டர் எரியும், பேட்ரி சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பேட்டரியோட சார்ஜ் ஒரு வேளை இந்த 13.5 நான் சொன்னேன் இல்லையா, 13.5 அல்லது 14.5 வந்ததுன்னா பேட்ரி ஃபுல்லுன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பேட்ரிக்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகி சர்க்யூட் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும் வர சப்ளை வோல்ட்டு. இந்த பேட்ரி ஃபுல் ஆக இந்த பேட்டரியோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஓப்பனே ஆயிரும், அதாவது இதன் வழியாக கரண்ட் ஃப்ளோவே ஏற்படாது. வோல்ட் பொட்டன்ஷியல் ஃபுல்லாக சார்ஜ் ஆன உடனே ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போது இந்த வோல்ட் என்ன செய்யும், இந்த கேத்தோடில் இருக்கு இல்லையா, அப்போ கேத்தோடில் எவ்வளோ வோல்ட் இருக்கும், சாதாரணமாக ஒரு 12 வோல்ட்லேருந்து 13.5 வோல்ட் வரைக்கும் இந்த இடத்துல வேரி ஆகும்னு அர்த்தம். 12 வோல்ட் அப்படிங்கும்போது பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்குது, 13.5 வரும்போது பேட்ரி ஃபுல்லாக ஆகிடுது. அப்படின்னா இந்த கேத்தோடில் வோல்ட் எப்படி இருக்கும், இந்த இடத்துல 12 to 13.5 வோல்ட் வரும். சரி, இப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜீனர் டயோட் பார்க்குறதுக்கு ஜீனர் டயோட் இப்படி இருக்கும், நீங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு பார் இருக்கும், அது வந்து கேத்தோடு, இது வந்து ஏனோடு. பொதுவாக இந்த ஜீனர் வந்து வோல்டேஜ் ரெகுலேஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்போம், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல ஒரு 13.5 வோல்ட் வருதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் ஜீனரை நம்ம ஆட் பண்ணணும்னா இந்த 13.5 வோல்ட் உங்களுக்கு 12 வோல்ட் ஜீனராக மாறிடும். ஏன்னா இதில் 12 வோல்ட் ஜீனர் டயோடை யூஸ் பண்ணும்போது இது பேரலாக யூஸ் பண்ணியிருக்கோம். கேத்தோடு ப்ளஸில் இருக்கும், ஏனோடு மைனஸில், ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு பேர். அப்போது ரிவர்ஸ் பயாஸில் ஜீனர் கண்டக்ட் ஆகும், வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஒர்க் பண்ணோம். அதன் மூலிமா இந்த இடத்துல நம்ம வேணுங்கிற வோல்ட் அச்சீவ் பண்ணிடலாம் ஆஸ் பர் ஜீனர் வோல்ட் டயோடு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இப்போது 12 வோல்ட் ஜீனரை ஆட் பண்ணணுன்னா இந்த 13.5 வந்துட்டு இருந்தது என்னவாக மாறிடுச்சு, 12 வோல்ட் டிசியாக மாறிடுச்சு. இந்த ஜீனர் எக்ஸஸ் வோல்ட்டை எடுத்து கிரவுண்ட் பண்ணிடும். இதுதான் ஜீனருடைய வேலை. இதே ஜீனர் டயோடை நம்ம சீரீஸாகவும் யூஸ் பண்ணலாம். சீரீஸானா பாருங்கள், இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது. இந்த இடத்துல இது வந்து 12 வோல்ட்டு ஜீனர் டயோட். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல 12 வோல்ட் இருந்தால் இந்த இடத்துல 0 வோல்ட் இருக்குன்னு அர்த்தம். 12 வோல்ட்டுக்கு மேலே வந்தால் தான், இப்போ உதாரணமாக இந்த ஜீனர் டயோடில் இப்போ 12.5 வோல்ட் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த இடத்துல 0.5 வோல்ட் வந்துடும். அதாவது ஜீனர் டயோடை சீரீஸாக பேரலாக ரெண்டுமே பயன்படுத்தலாம். நமக்கு அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும், சர்க்யூட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சிருந்தால் சர்வீஸ் ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். சரி, இது பேரலாக வோல்டேஜ் ரெகுலேட்டராக வேலை செய்யும். இதில் பாருங்களேன் என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸஸ் வோல்ட்டு இது கண்டக்ட் பண்ணிடும். இதுதான் ஜீனருடைய ஆக்ஷன். இப்போ பார்க்கலாம் இந்த சர்க்யூட்டில். அப்போது இந்த சர்க்யூட்டில் வந்து இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்கும்போது இந்த இடத்துல 0 வோல்ட் வரும். இதே வோல்ட் அதிகமாக எப்போ அதிகமாகும், பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாக ஆக அதிகமாகும் போது இந்த வோல்ட்டு கூடிக்கிட்டே வரும். இந்த 0 வோல்ட் அப்படிங்கிறது இது மெல்ல மெல்ல கூடிக்கிட்டே வரும். அந்த கூடிக்கிட்டே வர்ற வோல்டேஜ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேஸுக்கு கொடுக்குறோம். இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெண்டுமே பிக்சட். நான் படத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பிக்சட் ஒரு வேரியபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்டரி சார்ஜிங்கை நீங்கள் 13.5 14 14.5 அப்படிங்கிறது இந்த ப்ரீசெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வோல்ட் எக்ஸஸ் ஆகும்போது இப்போ இந்த டிரான்சிஸ்டர் இந்த வோல்ட் கிடச்சிரும். இந்த டிரான்சிஸ்டருடைய கண்டக்ஷன் வோல்ட் ரீச் ஆச்சுன்னா, பேட்டரி ஓவராக சார்ஜ் ஆச்சுன்னா இந்த பேட்டரிக்கு இந்த பேஸுக்கு வோல்ட் வந்துடும். வோல்ட் வந்தோன்னே இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் பொழுது இந்த போல் இருக்கு இல்லையா, அந்த போல் என்ன செய்யணும்னா பாருங்கள், இந்த கான்டாக்ட் வந்துடும். அதாவது இங்கே மேலே இருந்துலேயே கான்டாக்ட் இருந்து இல்லையா, அது கீழே இங்கே வந்துடும். இது வந்த உடனே இந்த இண்டிகேட்டர் லைட் எரியும், க்ரீன் பேட்டரி ஃபுல் அப்படின்னு இண்டிகேட்டர் நமக்கு வரும்.
எப்போ இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு தேவையான வோல்ட், இந்த வோல்ட் எப்போ வரும், இந்த ஜீனர் கண்டக்ஷன்னா ஜீனர் எப்போ கண்டக்ட் ஆகும், கேத்தோடில் 12 வோல்ட்டுக்கு மேலே எக்ஸஸ் வோல்ட் வரணும். அந்த எக்ஸஸ் வோல்ட்டு இந்த பொட்டென்ஷியல் டிவைடர் மூலிமா கால்குலேட் பண்ணி தான் இந்த பேஸுக்கு வரும். ஓகேவா? 0.5 வந்த உடனே கண்டக்ட் ஆகாது. ஸோ 1 வோல்ட் அண்ட் எபோவ், இப்போ 13.5 வோல்ட் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஸுக்கு 0.5 to 0.7 வோல்ட் கிடைக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும், ரிலே கண்டக்ட் ஆகும். ரிலே கண்டக்டர்னால போல் வே டு சேஞ்ச் ஓவர் ஆகும். அதனால் இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டதுக்கு பதிலாக உடனே க்ரீன் இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். அப்பயே நான் புரிஞ்சுக்கலாம் என்னாச்சு, பேட்டரி ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ டவுன் ஆயிடுச்சின்னு வச்சுங்களேன், பேட்டரி மாதிரி இப்போ லோடு கொடுக்குறோம். ஏன்னா இந்த லோடு தான் நம்ம வந்து ஒரு சோலார் சிஸ்டத்துலேருந்து ஒரு ஆடியோ சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்கோம். அப்போ ஆடியோ சிஸ்டம் எடுக்க ஆரம்பிச்சின்னு வச்சுங்களேன், லோ ஆச்சுன்னா டக்குன்னு உடனே என்ன ஆயிரும், உங்களுக்கு இந்த பேஸுக்கு ஒரு வோல்ட்டு கட் ஆயிரும். பேஸுக்கு ஒரு வோல்ட்டு கட் ஆனோன்னு ரிலே பழையபடியே மேலே போய் பேட்டரியை சார்ஜ் பண்ண வைக்கும். அப்போது இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணும். இது ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா சர்க்யூட்டுமே நம்ம ஈஸியாக நாம் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், பேட்டரி ஓவர் சார்ஜிங் கட் ஆஃப் சர்க்யூட்னு பார்த்துருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்லைட் சேஞ்சு ஒரு வேரியபிள் ப்ரீசெட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த வோல்ட் வந்தால் கட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற ஓவர் வோல்ட்டில் கட் ஆஃப் ஆகணுங்கிறது. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 அவசியம் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.